கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பணம் பத்தி கேட்டாரு. இன்னைக்கு தமிழும் வந்து கேட்குறாரு. என்ன நடக்குது அரவிந்த்? நீங்க ஏதாவது ஒரு வகையில இதுல இன்வால்வ்டா? நானே கடுப்பில் இருக்கேன். சாம்போ தனியாக விடு, என்ன கடுப்பு உனக்கு? தனியாக விடுன்னு சொல்கிறேன்ல. உன்ட்டலாம் சொல்ல முடியாது. ஏன் என்கிட்ட சொல்ல முடியாது? முடியாதுன்னா முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேட்குறேன். அப்படி என்ன சொல்ல முடியாத விஷயம்? ஏதோ இருக்கிறதுனால தான் நான் மறைக்கிறேன். ஆமாண்டி, உன்ட்டலாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் போய் அப்படியே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை சொல்லுவேன். உன்ட்டலாம் எதுக்கு சொல்லணும்? எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? ஏய், நடிக்காதடி. தமிழும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏய், பார்த்தேன்டி, எல்லாத்தையும் பார்த்தேன். அவன் நான் அவாய்ட் பண்ணிட்டு அவன் பின்னாடி சுற்றுறத பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஒன்றை பார்த்தேன். நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தேன். லைஃப்பில் எல்லாமே என்னை விட அவனுக்கு ஏன் பெட்டராக கிடைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் நான் அவங்க நடுவில் வரலப்பா, நீங்களாக தான் பிரிச்சிங்க. அப்புறம் நான் அவனை எடுத்துக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் எங்கள் அம்மாட்ட ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் வீட்டில் போய் பேச சொன்னேன். இப்போது நீ நீ ஏன் அவனை இவ்வளோ ஹேட் பண்ற? அப்போ அவங்க அப்பா பணம் நான் தாண்டி எடுத்தேன். அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அதுக்கு? டேய், இதுல 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 5 கோடியா? என்ன மாமா, ஏது இந்த பணம்? இது என் ஆபீசர் தப்பான வழியில சம்பாரிச்ச பணமா. யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாளைக்கு அவர் வீட்டுக்கு ரைடு வர போறாங்களாம். அதனால இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து பத்திரமா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கன்னு சொன்னாரு. மாமா, ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுது மாமா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. சரி, இதை ஏன் இங்க எடுத்துட்டு வந்தீங்க? நான் இருக்கிறதோ குவார்டர்ஸ்ல, அங்க இதை எடுத்துட்டு போக முடியுமா? அது இல்லாம போன வாரம் தான் பக்கத்து வீட்டுல நகை திருடு போயிடுச்சு. அதனால தான் சேஃபா இருக்கட்டும் இங்க கொண்டு வந்தேன். ஆபீசர் கேட்ட உடனே நான் உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிறேன். போய் பத்திரமா எடுத்துட்டு போய் உள்ள வை. ஓகே மாமா, ஆனா அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. கருப்பு பணம் ரைட்னா அம்மா பயந்துரும். நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீயும் தமிழ்கிட்ட உங்க அத்தை கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாது. 1008 கேள்வி கேட்பாங்க. அதுவும் இந்த தமிழ் இருக்கானே, பிஸ்னஸில் யூஸ் பண்ணிட்டு பணத்தை நான் திருப்பி கொடுத்தலாம் தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அவர் வந்து பணத்தை திருப்பி கேட்பான்னு எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட கொடுத்தன பணம், அதை அந்த ஆஃபீஸர் திருப்பி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. போய் எடுத்துகிட்டு வாப்போ. என்ன சொல்கிற மாமா? எந்த பணம்? டேய், உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஆஃபீஸர் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தனே ஒரு பிளாக் பேகு, அதான். போய் எடுத்துகிட்டு வா. மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல மாமா. என் கல்யாணத்தன்னைக்கு பேக்கு இல்லை மாமா. அந்த மாதிரி எந்த பேக்குமே என்கிட்ட நீங்கள் கொடுக்கல மாமா. விளையாடாதடா, போடா போய் எடுத்துகிட்டு வா. மாமா, நான் சீரியஸாக தான் மாமா சொல்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் என்கிட்ட கொடுக்கல. டேய், எதில் விளையாடுறதுன்னு இல்லை, போடா. என்னாச்சுண்ணே? இல்லைம்மா, என் ஆஃபீஸர் என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுக்க சொன்னார். அதை நான் இவங்கிட்ட கொண்டாந்து கொடுத்து பத்திரமா வச்சுக்கிடான்னு சொன்னேன். இப்போ கேட்டால் பணமே கொடுக்கலன்றான். எதில் விளையாடுறதுன்னு ஒரு விவசாயம் வேணாம். டேய், என்னடா கொண்டு வந்து கொடுப்போ. மா, அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. கொடுத்துருந்தா நான் ஏமா இல்லைன்னு சொல்ல போகிறேன்? மாமா, நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டு வளர்ற. டேய், யாரை பார்த்து மறந்துட்டு வளர்றங்கிற? அடி மாமா, அடி. எனக்கு அப்பா இல்லைங்கிறனால தானே யார் வேணாலும் வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கலான்னு ஆயிடுச்சு. என்னண்ணே கையெல்லாம் ஓங்குற? அவன் தான் இல்லைங்கிறான்ல. என் புள்ள போய் சொல்ல மாட்டான். மாமா, நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காத. உனக்கு கொஞ்ச நாளாகவே மறதி ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருந்துச்சு. நானும் தமிழ்கிட்ட சொன்னேன், டாக்டர்கிட்ட காட்ட சொல்லி. இப்போ பாரு. நல்லா யோசிச்சு தான்ப்பா சொல்கிறேன். நான் பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன். இல்லை மாமா, நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்ட. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தேன். ஆனால் அடுத்த நாள் தமிழோட வந்து நின்னாரு. தமிழுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அவர் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல போல. டேய் அரவிந்த், ப்ளீஸ்டா, எடுத்திருந்தா கொடுத்துட்றா. வேற எதுக்காகவும் இல்லைடா. எனக்கு நானே பைத்தியமாயிட்டணும்னு பயமா இருக்குடா. ஏன் மாமா இப்படி பண்ணுற? இல்லாத பணத்தை நான் எப்படி கொடுப்பேன்? செத்துட்டான்னு கொஞ்ச நாள் பணத்தை வெளியெடுக்காமல் இருந்தேன். இப்போ தான் பிஸ்னஸில் இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் வந்து கேட்டு போகிறான். இவனுங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? மனுஷனே இல்ல. போடி. அவனை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா? எவனோர்த்தனோட திட்டு காசு தானே? ஏய், எங்கடி போற? என்னடி உனக்கு? யமுனா, எப்படி இருக்கீங்க? அப்படியே போகுது. வீட்டில எல்லாம் இருக்காங்க. தமிழ் அவருக்கு என்ன?
அப்படியே தான் இருக்கார். காலையில் கடைக்கு வேலைக்கு போவார், நைட்டு தான் வருவார். எங்கள் அத்தை அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பாங்க. முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை. அந்த சந்தோஷம், சிரிப்பு, அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு குழம்பி குழம்பி, மற்ற எல்லாம் கூட பரவாயில்ல. எப்பவுமே அவருக்குள்ள துருன்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனை காணும். எங்ககிட்ட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள குமரி குமரி. அவர் யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? குழந்தை மாதிரி நீ தழுதார். அவர் எதுக்கு கண்டு கசக்கணும்? ஏதோ பைத்தியம் மாதிரி என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களையும் அழ வச்சிட்டேன். இல்ல அதில் இல்லை, நான் அப்படி பேசக்கூடாது. சாரி. இல்ல நான் சொல்றது கேளுங்க. தமிழ் அப்பா செத்ததுக்கு அரவிந்தா காரணம். தமிழ் அப்பா கொடுத்த பணத்தை அரவிந்தா வச்சுட்டு இருக்கா. புள்ள மாதிரி வளர்த்தேன் அவனை. அவன் ஏன் அப்படி பண்ண? வேணாம்மா, ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். உன் முகத்தை பார்த்துட்டு வரேன். வேணாம்மா, அப்பாவை கொண்டு உன்னை ஒரு வாட்டி நான் சொல்றது கேட்பா. வேணாம்மா, பார்த்துட்டு மா, அவன் ஏன் அப்படி அவனை விட்டுடாத தமிழ், அவனை விட்டுடாத, அவனை விட்டுடாத. நானே வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். பணம் இங்கே இல்லை. அரவிந்த் ஏதோ இடத்த லீஸ்க்கு எடுக்கணும்னு இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்தா. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஹலோ சார். சொல்லுங்க. அரவிந்த் உங்களை பார்க்க சொன்னார். அதான் நாளைக்கு டீலை க்ளோஸ் பண்ண போகிறோமே, அப்புறம் என்ன? டீலை க்ளோஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரெக்டாக பேசிட்டு வர சொன்னார். ஐயா எத்தனை தடவை சொல்கிறது? மொத்தம் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், மாதம் 5 to 10 லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ், பக்கத்தில் ஐடி கால் சென்டர் டெவலப் ஆகிட்டே இருக்கு.
அந்த இடத்துக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. நீங்கள் மொத்தமாக பிளாக்ல தரதுனால தான் உங்களுக்கு முடிக்கிறேன். டீல்லாம் ஓகே சார், அந்த டீல் பேசுகிற இடம் தான். இதை பாருப்பா, நான் எல்லா டீலும் ஸ்வேதா பார்க் ஃபேமிலி ரூமில் தான் முடிக்கிறது. காலையில் 7 மணிக்கு அங்கே வந்துருங்க. ஸ்வேதா பார்க் ஓகே சார், ஆனால் டைம் தான் 7 மணி வேணாம், ஒரு 9 மணிக்கு வச்சுக்கோமா, அதுதான் எங்களுக்கு நல்ல நேரம். சரி, ஓகே. அப்போ நான் வரேன் சார். கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கேன் மச்சான், வா. உட்கார். வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேணும் மச்சான், நீங்கள் வரக்கூடாது, உன் கையில் இந்த பணம் இருக்கக்கூடாதுன்னு. எப்படிடா மனசு வந்துச்சு? எங்கள் அப்பா செத்துட்டாரு, அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே இருக்கியே. எங்கள் அம்மா உன்னையும் புள்ளமாக எதனடா வளர்த்தாங்க. உங்கள் அப்பா சூசைட் பண்ணிப்பாரு நான் எதிர்பார்க்கல சரியா. ஆனால் எனக்கு இப்போ இந்த பணம் ரொம்ப முக்கியம். வேணா நம்ம இந்த பணத்தை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம். பங்கு போடுறியாடா பணத்தை? எங்கள் அப்பாவுக்கு சின்ன வீடு இருக்குன்னு சொன்னவன் தானே நீ? நீ ரொம்ப நல்லவன்டா. வேணாம் வேணாம். நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அப்பா நைட்டெல்லாம் உட்காந்து புலம்பு வர்றா. எப்படிடா மனசு வந்துச்சு? நீ யாரத்தான் தானடா. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே மீதி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. 24 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆச்சு. ஹேமா ஹேமா ஏய் ஹேமா, எல்லாத்தையும் நேரம் அவன்கிட்ட போய் நீ தானே போட்டு கொடுத்த. நீ அடிச்சு அதை வாங்கிட்டு இருக்கிற பொண்ணு நான் இல்லை, திரும்பி விழும். ஏய் என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? சி, ஹஸ்பண்டுக்கு லாயலா இல்லாத நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. முதல்ல நீ ஆம்பளையான்னு பாரு, அப்புறம் நான் பொண்ணா இல்லையான்னு யோசிப்போம். என்னை விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. சொல்றி, உனக்கு என்ன விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா உனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பரவாயில்லையா? பாக்கி பணத்தை அசிங்கப்படாம நீயே போய் கொடுத்துடு. எச்சத்தனமா பண்ணாத. ஹலோ. என்ன மச்சான், நான் அனுப்புனாலுங்க ரைடு வந்திருப்பாங்களே. தெரியும்டா, இது உன் வேலையாக தான் இருக்குன்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மச்சி. ஓ, பணத்தை குமரன்ட்டு கொடுத்து வீட்டில் வைக்க சொல்லியிருக்கியா? அநேகமாக நீ குமரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே சொன்னலடா, நான் அவன்கிட்ட அந்த 1 கோடி எடுத்துருவேன்னு. பணம் கூட தகுதி பார்த்து தான் மச்சான் தங்கும். உன் ஃபேமிலிக்கே அந்த தகுதி இல்லை. நீ போய் இந்த ஹீரோவெல்லாம் விட்டுட்டு உன் குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பார். வாழ்க்கையில் எப்போவுமே ஒருத்தன் ஜெயிக்க பிறந்திருப்பான்டா, அவன்கிட்ட ஒருத்தன் தோக்க பிறந்திருப்பான். நான் ஜெயிக்க பிறந்தவன்டா, நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் மச்சான், பணத்தை காப்பாற்ற முடியல. சாரிடா. அண்ணா, நான் தமிழ் பேசுகிறேன். சொல்லுப்பா. அண்ணா, எனக்கு ஒரு நம்பரோட லாஸ்ட் 15 நாளோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வேணும், கிடைக்குமாண்ணே? தம்பி, நம்ம இருக்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். 15 நிமிஷத்தில் ட்ரேஸ் பண்ணிடலாம், வந்துருங்க. மச்சான், லாஸ்ட் 15 டேஸாக அவனோட நம்பர் சுவிச் ஆஃபில் தான்டா இருக்குது. அவன் ஆன் பண்ணப்போ அடிக்கடி பேசினது இந்த நம்பர்ஸ் தான். 23 ஃப்ளாட்டோட இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு போச்சு. பாக்கி 23 ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வாங்க. யோ, என்னையா நீ? எப்படி நம்ம பேச டீலாம் மற்றவங்களுக்கு தெரியுது? நான் ஏன் சொல்ல போகிறேன்? நீ அனுப்புறதா ஒரு ஆள் வந்தான், ஃபுல் டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு 7 மணி 9 மணியாக மாற்றிட்டு யோ, போ. யார் வந்து கேட்டாலும் சொல்லிடுவே எல்லாத்தையும். இது ஹேமா நம்பரா? இது அவங்க அம்மா நம்பரு. இந்த நம்பர் கால் பண்ணு.
என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ண மாட்டியா? ஜென் பில்டர்ஸ். இது அந்த பில்டர் நம்பர் மச்சான், ஜென் பில்டர்ஸ். சரி விடு. இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, நம்ம டீல் இருக்கா இல்லையா? அந்த இடம்லாம் எப்போ போச்சு. நீ சரியான ஆளானு தெரியல, இந்த பணம் சரியான பணமானு தெரியல. ஏன் வேணா வர்றான் போறான், எனக்கு உங்க கூட டீலிங்கே வேண்டாம்ப்பா. இந்த நம்பருக்கு அடிக்கடி பண்ணியிருக்கேன்டா. ஹலோ ஹலோ, யாருங்க? சார், அந்த அந்த பணம் மேட்ரு. எந்த பணம்? அதான் சார், அந்த பிஸ்னஸ்க்கு அந்த பணம். ஹலோ, என்ன பிசினஸ்ங்க? சார், அந்த பணம் சார், பணம் மேட்ரு. யார் நீங்க? சார், எனக்கு கான்டாக்ட் கொடுத்து தான் சார் ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு கான்டாக்ட் கொடுத்தாங்க சார். யார் கொடுத்தா? உங்க பேர் என்ன? அதான் அந்த இவர். ஹலோ, ராங் நம்பர் போன வைங்க. மச்சான், இந்த நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்டா. என்னம்மா ஹேமா டார்லிங், என்ன பண்ணுறீங்க? புருஷனை எப்படி காலி பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுறீங்களா? ம், எப்படி? அவன் என்கிட்டருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவானா? இதோ பார், அவன் என்கிட்டருந்து எடுத்துகிட்டு போன பணம் உன் முன்னாள் காதலாம் அசிங்கப்படுறதை நீ பார்க்க முடியலையே. கேட்குறியா? ஆ, அவன் நொந்து நூலாய் அழுவுறது நீ கேட்குறியா? ஹலோ. என்னப்பா தமிழ், குடும்பமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? உன்னால பாவம் அவங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்களோ. பேசு மச்சான், பேசு. உன் காதலி ஸ்பீக்கரில் கேட்டுட்டு இருக்கா. மச்சான், ஃபோனை வைடா. உன் ஒய்ஃப் முன்னாடி அசிங்கமாயிடும். என்ன அசிங்கப்படுத்த போறியா? எப்படி கண்ணா? மச்சான், மறுபடியும் சொல்கிறேன், ஃபோனை வை. தேவையில்லாமல் உன் ஒய்ஃப் முன்னாடி அசிங்கப்படாது. ஏய், நீ அசிங்கப்படுத்துறா, நான் பார்க்கணும். நான் சொன்னது தான். நான் ஜெயிக்க பிறந்தவன், நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். மச்சான், உனக்கு அமிர்தாசன்கிற பேர் ஞாபகம் இருக்கு? எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை? ஹே 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 ஹே